ஆமாப்போ நீதான் உழைச்சிட்டியே. அகிலம் சந்தனமும் அலங்குளிர பழங்குளிக்கும் புண்ணையும் பாக்கும் தேக்கும் தேரனை போல் புகழ் பரப்ப எங்கும் பசுமை எதிலும் பசுமை என்று இருமாப்பு கொண்டிருக்கும் மலைநடர் பகலே. எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்னும் ஐவே இலக்கத்துடைய செந்தமிழ் வானில் சிறகடித்து பறக்கும் குறிஞ்சிநில கொட்டவன் பெற்ற குலக்கொடிய வால்கனி வளர்கனின் கடமை உணர்வு. கண்ணுக்கு கண்மணி போல் கண்மணிக்கு பாவை போல் பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பெண்ணரசை வள்ளி மாதை வந்தாரை வாழ வைக்கும் வந்த நாட்டில் வந்திருப்பவன் எந்த நாட்டுக்காரன் என்று அறியும் முன்னரே வாருங்கள் வருவரே. அற்புதமான வரவேற்புக்கு நன்றி. வரவேற்புக்கு நன்றி கூறி கந்தவேடன் கூறும் கருத்து என்னவென்று கேட்டால், காவிய போல் உண்ட கழுமமலைக்கு சொந்தக்காரன். தந்தை பேர் அந்தவேடன், தாயார் பேர் பந்தவிடு வச்சு. எனக்கு ஒரு தாய்மாமன் இருக்கின்றார் நீலமேன் வேடன். அம்மான் எனக்கென்று 2 பெண்மான் குட்டிகளை உருவாக்கி அதில் மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமைக்கு மனமகிழ்ந்து பரிசாக கொடுத்தார். மூத்த குட்டி அடைந்த எனக்கு இந்த சின்ன குட்டியும் அடைய வேண்டும் என்கிற விருப்பம். நானும் வந்தேன், குட்டியும் வந்தது. குட்டியும் என்னை பார்த்தது. ஏனோ தெரியவில்லை, என்ன கண்டது மறைந்து கொண்டது. மறைந்த ஒன்றை எட்டி பிடிக்கும் பொழுது உங்களது கெட்டிக்காரன் அந்த கறிக்கடை சிங்கம் தடுத்து நிறுத்திவிட்டார். நான் மைக்கத்துக்கு இங்க வச்சு நீங்க அங்க இருந்து இங்க எதுக்கு பத்திட்டு அந்த இடைவெளி சமூக இடைவெளி சரியாக இருக்கணும். அதுலயும் சமூக இடைவெளி ரொம்ப முக்கியம். ஆனா இன்னொன்னு அந்த இடம் அந்த இடஞ்சல நிக்கல பாருங்க. இப்ப நிக்குதா? ஆமாங்க. ஏய் யாராவே யாருவே? ஆமா, அவர்தான் கறிக்கடை சிங்கம். தடுத்து நிறுத்தி விட்டார். என்ன கறிக்கடை சிங்கமா? கறிக்கடை சிங்கம் தானே அவரு? சிங்கம்னு தானே சொல்றீங்க? என்னடா கறிக்கடையில போய் சிங்கம் இருக்குமா? சொல்லவே இல்லையே. இருங்க, கறிக்கடையில போய் சிங்கம் இருக்குமா? இப்பதான் தெரியுது உங்க அறிவு எங்க போய் இருக்கு அப்படின்னு. நாயின்னு சொல்லாத இனிமே. கறிக்கடை சிங்கம் தடுத்து நிறுத்தி விட்டார். ஐயா இருங்க ஐயா. இடத்திற்கு பொறுப்பான தேவி வள்ளி இருக்கின்றார், கேட்டு பிடிக்கலாம் என்று தெரிவித்தார். ஆகவே தலைவன தாங்களும் வந்து விட்டீர்கள். அந்த குட்டி எந்த குட்டி என்பதை ஆராய்ந்து அறிந்து கந்தவடன் தேடி வந்தது இந்த மான் குட்டி தான் என்பதை உணர்ந்து அதை பிடிப்பதற்கு வழி செய்ய வேண்டும். என்மான் எப்பேற்பட்ட மான் என்ற மானுக்குண்டான என்மான் 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 எத்தனை குலத்திலே எளிமே புமான் பிடிக்க ஒப்புதல் தருவாயம்மா, பள்ளி சம்மதம் தருவாயம்மா. என்மான் 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 படைத்தனை பிரம்மதேவன் எனக்காகவே கொடை கொடுத்தனை தன் புகழ் நிலை தோங்கவே. படைத்தனை பிரம்மதேவன் எனக்காகவே கொடை கொடுத்தனை தன் புகழ் நிலை தோங்கவே. படைத்தலம் இழந்தாலும் மான் எண்ணமே, படைத்தலம் இழந்தாலும் மான் எண்ணமே, படைத்தலம் இழந்தாலும் மான் எண்ணமே. இதை பிடிக்காமல் விட மாட்டேன் இத்தனை மாந்தருக்கு 1 கோடி போதாது சத்திய திருநாயகன். கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே. கண்ணை திறந்து விட்டு கருப்பொருளே கோயில் கதவை திறந்து விட்டு பெருபொருளே. வெள்ளை நல்லூர் உரையும் அருட்கடலே, வெள்ளை நல்லூர் உரையும் அருட்கடலே, வெள்ளை நல்லூர் உரையும் அருட்கடலே. வந்து என்னை என்றும் மாளுகின்ற பரம்பொருளே இறைவா. தமிழாயனுக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. வேலைக்கு ஓனம் வந்து சாட்சிகள் சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளும் மனிதனுக்கு புத்தி இருக்குமா? வெளிதாண்டி மறைந்திருக்கும் மானை காட்டம்மா, வெளிதாண்டி மறைந்திருக்கும் மானை காட்டம்மா. வேள்வி மலைராஜன் மகளே நீ மனமயமா. என்னை யார் என்று என்னை நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். பேரு தினம் பாடு குயிலவா
யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். ஜாதி அபிமானம் சன்னியாசிக்கு முண்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் வாங்க வேடுவரை நீங்கள் தேடி வந்த மான்குட்டி இங்கே தான் இருக்குது அப்படி நீங்கள் அனுமதி கொடுக்கணும். நான் பிடிக்கணும். பார்ப்பதற்கு அழகான பெண்மணியாக இருக்கீங்க. உங்கள் மனசும் செயலும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை தாரம்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். போய்கிட்டே இருக்கேன். இங்கிட்டு வாங்க. எங்கே விட்டால் வந்துடுவேன். இப்போ வந்தாரை வாழ வைப்பது வண்டமிழ்நாடு. எதிரியா இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டா நம்ம நாள் முடிஞ்ச உதவியை செய்யணுங்க, உபசரிக்கணும். ஏன்னா வரவேற்புல வந்து பலவிதமான வரவேற்புகள் இருக்கு. வாங்க அப்படிங்கிற வரவேற்பு இருக்கு. அட்டடா எங்க வாங்க இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துடுறீங்களே, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற வரவேற்பு இருக்கு. வாங்க. நீங்க தானே, நீங்க எல்லாம் எதுக்கு ஏன் வந்தீங்க? சரி ஏதோ வந்துட்டீங்க, இந்த அதில் உட்காருங்க, இந்த அதை கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படிங்கிற வரவேற்பு உண்டு. காரணம் எப்படின்னா இனத்தவர் கொஞ்சம் கனத்தவர் அப்படிங்கிறதுனால அன்பார மனசார அழகான வரவேற்புகள் கொடுத்தேன். அழகாக தெரிவிச்சிங்க மான தேடி வந்தேன் அப்படின்னு. மான் வேகமா மனவேகம். மான் வேகத்தோட இந்த மனம் இருக்கு பார்த்தீங்களா, எந்த பொருளை நினைக்கிறோமோ எந்த இடத்த நினைக்கிறோமோ முன்னால் போய் தொடர்றது மனம் ஒன்று தான். அப்போ மான் வேகத்தோட மனவேகம் அதிகம் அப்படின்னு சொல்வார்கள். கண்ணால் காண்பது மை, காதால் கேட்டது மை, தீர விசாரிப்பது மை. நீங்க நம்ம மான கண்ணால் பார்த்தது போல, மானோட குரல் காதால் கேட்டது போல தீர விசாரிக்க வந்திருக்கீங்க. இப்போ நீங்க எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலையில இருந்து வர்றீங்க. வெள்ளிமலையில இருந்து எங்க வந்திருக்கீங்க? வேள்விமலைக்கு வந்திருக்கேன். வெள்ளிமலைக்கு வேள்விமலைக்கு எத்தனை காதவழி? 20 காத தூரம். ஒரு காதவழி அப்படின்னா ஒரு காதவழிக்கு வந்து 10 மைல் வச்சுக்கோங்க. அப்ப 20 காதவழி 200 மைல். இப்ப வேள்விமலைக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்க. எதுக்காக வந்தீங்க? மான்குட்டி பிடிக்கதான். மானை எங்க பார்த்தீங்க? வெள்ளிமலைக்கும் வேள்விமலைக்கும் இடையில. மானை நீங்க பாத்தீங்களா? ஆமாங்க. இப்படி அப்பட்டமான பொய்ய சொல்லக்கூடாது. காலையிலே அப்படி பேசாதீங்க. இருங்க, உண்மை அதுதானே. உண்மையே மானை பாத்திருந்தா நீங்க பிடிச்சிருக்கலாங்க. உண்மைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? சொல்றதானே. இல்ல எப்படி சொல்றீங்கன்னு நான் கேக்குறேன். உண்மையை தான் சொல்றேன். உண்மையை சொல்ல முடியும். நீங்க உண்மையை போய் பொய்யா சொல்ல முடியுமா? நீங்க சொல்றது உண்மைன்னு எப்படி சொல்றீங்க? உங்க கையில வச்சிருக்கீங்களே சிறுமுகம், இது என்ன காந்த சக்தி. காந்த சக்தி சொன்னீங்களே, எழுதிட்டு வந்துரு. அப்படிங்களா? ஆமாங்க. சரி, அப்ப நீங்க மானை பாத்தீங்களா? ஆமா. இந்த காந்த சக்தியாகப்பட்ட சிலிமுகத்தை நீங்க கையில வச்சிருக்கீங்களே, மானை பாத்தீங்களா? இத காட்டி இருக்கலாம்ல, மான் வசியமாய் நின்றுக்கலாம். நீங்க பிடிச்சிட்டு போயிருக்கலாம். மானை கைப்பிடியாக பிடிக்கணும் வந்திருக்கேன். ஒரு விஷயம் கேளுங்க. இருங்க, மானை கைப்பிடியா பிடிக்கணும் வந்திருக்கேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஏன்னா கூரை ஏறி கோலை பிடிக்க தெரியாதவன் மானை ஏறி வைகுந்தத்தை பார்த்தேன்னு சொன்னானா, அவனால கூரை ஏற முடியல, கோலையும் பிடிக்க முடியல. அப்படிப்பட்டவரை போய் நான் வானத்துல போய் வைகுந்தத்தை பார்த்தேன்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? அதை போல இருக்கு இப்போ உங்க பேச்சு. மானை பார்த்துருந்தா கனையை கட்டிருக்கலாம், மான் வசியமாய் நின்றுருக்கோம், நீங்க பிடிச்சிட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் விட்டு மானை பார்த்தேன். மான் என்னையை பார்த்தது, மான் என்னையை பார்த்த வேகத்தில் பயந்து ஓட ஆரம்பிச்சது. மான்மோட ஓடி வந்த வேகத்தில் வனத்துக்குள்ள புகுந்துருச்சுன்னு சொல்றீங்களே, எங்க இப்படி விடாம நீங்க துரத்து வரீங்களே, இந்த மானுக்கு உங்களுக்கு என்னங்க உறவுகள் உண்டு? அப்படி கேளுங்க, எத்தனையோ வகைகள் வேட்டையில் இருக்கு. சரி, இப்ப மானை வந்து இப்ப சிறுமுகத்தை காமிச்சும் பிடிச்சிருக்கலாம், மான் காட்டி மான் பிடிச்சிருக்கான், சரி, புலி வெட்டி பிடிச்சிருக்கான், சில வச்சு பிடிச்சிருக்கான், வலை விரிச்சு பிடிக்கலாம். நான் அதெல்லாம் எதனாலும் கேளுங்க, நான் எதற்காகன்னு சொல்ல வர்றேன். இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேங்கிறதே புரியும். அப்படியா? சரி சொல்லுங்க. யாரு என்ன சொல்லியா வந்திருக்கேன் அப்படின்றதே உங்களுக்கு அப்பதான் தெரியும். சரி சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மானை கைப்பிடியா பிடிக்கணும் வந்திருக்கேன். ஏன் சொல்றேன் தெரியுமா? எந்த ஒரு மனிதனுக்குமே தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் இல்லையா? தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். இருக்கக்கூடியது தெய்வ நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் இருக்கக்கூடாது. தெய்வ நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இருக்கணும், மூட நம்பிக்கையும் அவ நம்பிக்கையும் இருக்கக்கூடாது எந்த ஒரு மனுஷனுக்குமே. இந்த இடத்துல மானை கைப்பிடியா பிடிச்சு என் மான்குட்டியை கொண்டு போகணுன்ற எண்ணத்துல வந்திருக்கேன். ஆனா நீங்க வந்ததுல இருந்து பார்க்கல, வரல, இல்லைன்ற மாதிரியே பேசுறீங்க, அவநம்பிக்கையா பேசுறீங்க. வவ்வா வீட்டுக்கு வவ்வா போனா நீயும் தொங்க நானும் தொங்க, அங்கே தொங்க இங்கே தொங்கன மாதிரி இருக்குது. அதாவது நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, மன நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொல்றீங்களே. எங்க வேடுவரே சொல்லுங்க, நல்லா தெரிஞ்சுதான் பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். நம்பிக்கை தானே? ஆமாங்க. மான பார்த்தது நம்பிக்கை தானே? கண்டிப்பா. சொல்லுவாங்க நண்டை பிடிச்சமா காலை முறிச்சமா ரசம் வச்சமா சாப்பிட்டமான்னு இருக்கணும். அப்ப நீங்க நம்பிக்கை உள்ளவர் மான பார்த்த உடனே அப்படியே தூக்கி போயிருக்கணுங்க. அவங்கள தான் பெரிய மா வீரன் சொல்லுவாங்க. தகப்பை மட்டும் சுண்ணாம்பா கேட்டுதான் எடுக்கணும் இருக்கேன். இடம் உங்க இடம், நீங்க அனுமதி மட்டும் கொடுத்து பாருங்களேன். மானை பிடிச்சி தோல்ல ஓட்டு போய் இதெல்லாம் நல்ல ஒரு வீர ஆண்மகன் சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது, ஒரு அபத்தாளி சொல்ற வார்த்தை போல இருக்குது இல்லையா? ஆகையினால் உங்க மான் இங்க வரல, வேற மனம் போயிருக்கலாம். நீங்க மானை பார்த்து பிடிச்சிட்டு வருவீங்கிறதுனால தன்னை நானே தானே நன்னானே தன்னானே தன்னை நானே தானே நன்னானே கெட்டிக்கார
இல்லாத செய்தியை சொல்லி நீங்க இழுவாக வந்தது என்ன? இல்லாத செய்தியை சொல்லி நீங்க இழுவாக வந்தது என்ன? வேட்டையில போட்டு வெட்டி பேச்சு பேசுறாரு கெட்டிக்காரன் வேடுவர் கெட்டிக்காரன் இல்லை கேளு செய்யும் வேடுவர் தானா? ஒட்டி பூசு நாடு வேடுவர் ஒட்டு பண்ண உறவு சேரப்பா. ஒட்டி ஒட்டி பூசு நாடு வேடுவர் ஒட்டு பண்ண உறவு சேருமா. இல்லாத பொருள் சொல்லி கைப்பிடிக்க வந்திருக்கார் கெட்டிக்காரர் வேடுவர் கெட்டிக்கார வேடுவர் தானா? இல்லை கேளு செய்ய வேடுவர் தானா? தன்னு நாடு 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 வேட்டைக்கு போறேன் வேட்டைக்கு போறேன் வேட்டைக்கு போறேன். வேட்டைக்கு போனவர்கள் யாராவது ஒருவர் ஒரு சரித்திரம் நான் கையால் மான பிடிச்சேன் அப்படின்னு ஒருவர் சொல்ல முடியுமா? இல்ல ஒரு அப்படி இல்லைங்க, சரித்திரத்துல நான் முடிப்பேன். ஒரு விஷயம் கேளுங்க. சொல்ல முடியுமா? பாருங்க, ஏன்னா உங்களை மாதிரி ஒரு வேடுவர் வேட்டைக்கு போனார். யாரு? ஒரு வேடுவராகப்பட்டவர். சரி. அப்ப வேட்டைக்கு போகையில இந்த வேட்டை ஆடுறவங்களுக்கு எல்லாம் எதுல வந்து கண்கள் எதுல பார்வை இருக்கும்? வேட்டை ஆடுறவங்களுக்கு வந்து தன்னோட இறை மேலதான், மிருகத்து மேலதான் மேலதான் கண் பார்வை பூரா ஆமாங்க. இருக்கும். அப்ப அந்த மிருகத்தைகளை பார்த்துட்டு வரும் பொழுது அங்க ஒரு முனிவராகப்பட்டவர் அவருக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதலாக தவம் செய்யறாரு. எப்படி அப்படின்னா நரசிங்க மூர்த்தியை பார்க்கணும் அப்படின்னு தவம் செய்யறாரு. இந்த வேடுவர் என்ன பண்றாரு, இந்த மிருகத்தை பார்த்துட்டு வரும் பொழுது அந்த தவத்தை அப்படியே தட்டி விட்டாரு. முனிவர் பார்க்கறாரு, கோவப்படுறாரு. அட பாவி சண்டால தடுதலை பிடிச்சவனே, ஏன்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதலாக நரசிங்கமூர்த்தியை பார்க்கணும் அப்படின்னு நான் தவம் செஞ்சு தவம் அதாவது முடிய போற நேரத்தில் இப்படி தடுத்து விட்டியடா, இது நீ நல்லா இருப்பியான்னு கேட்கிறாரு. யார சொல்றியா? வேடுவரை முனிவர் பார்த்து கேட்கிறாரு. அப்ப அந்த வேடுவர் என்ன சொல்றாரு, சுவாமி தெரியாமல் செய்து விட்டு தெரியாமல் செய்த தவறுக்கு ஏன் இப்படி நீங்க ஏளனமா பேசுறீங்க? நீ தெரிஞ்சு செஞ்சானா தெரியாம செஞ்சானா அதுதான் முடிஞ்சு போச்சேட அப்படிங்க. சரி, நான் தெரியாமல் செய்து விட்டேன், அதற்காக நான் என்ன செய்யணும்? இந்த அவ்வளவுதான் முடிக்க போறேன். ஆமாங்க. என்ன செய்யணும் அப்படின்ன உடனே நான் நரசிங்கமூர்த்தியை பார்த்தே ஆகணும். அப்ப நரசிங்கமூர்த்தினா எப்படி இருப்பார்? சிங்க மாதிரி இருப்பார். அப்படியா? இன்று பொழுது அஸ்தமாக காட்டிலும் அந்த நரசிங்கமூர்த்தி என்று சொல்லப்பட்ட சிங்கத்தை கொண்டு வந்து நான் விட்டார். எப்படி பொழுது அஸ்தமாக காட்டிலும் அந்த சிங்கத்தை கொண்டு வந்து உங்ககிட்டே விட்டார் அப்படின்னு சொல்ல போறாரு. காடு மேடு எல்லாம் போறாரு, மரம் செடியெல்லாம் பார்க்குறாரு, சிங்கத்தை காணோம். பொழுது அஸ்தமாக போகுது. அப்போ முனிவர்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்த வாக்காகப்பட்டது தவறாக போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த வேடுவனை என்ன பண்ணுறாரு, மரம் செடி கொடி எல்லாம் வெட்டி போட்டு ஒரே இடத்துல போட்டு தீயை மூட்டி அதில் குதிக்க போகையில் சிங்கமாகப்பட்டது வந்துடுது. இந்த வேடுவனுக்கு கோபம், உனக்காகத்தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொழுதே காடு மேடு முள்ளு முரடு எல்லாமே அலைஞ்சி இப்போ நான் உயிரை விட போகையில் தான் நீ வரணுமான்னு சொல்லி இந்த வேடுவன் என்ன பண்ணுறாரு, கோவப்பட்டு அந்த சிங்கத்தை இழுத்து கொண்டு போய் முனிவர்கிட்ட போய் விட்டார். சுவாமி, அதாவது நரசிங்கமூர்த்தி சிங்கம் மாதிரி இருப்பார்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த சிங்கத்தை அழைச்சிட்டு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்ல முனிவரோட கண்களுக்கு தெரியவில்லை. எங்கப்பா எங்கே நான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ வேடுவன் என்ன சொல்கிறாரு, என்னங்க சுவாமி, என் கண்களுக்கு தெரியும் பொழுது உங்களோட கண்களுக்கு தெரியவில்லையா? இதோ பாருங்க முன்னாடி நிற்கிறாரு அப்படின்னு சொல்ல தெரியவில்லை. அப்போ சிங்கமாக இருக்கப்பட்ட நரசிங்கமூர்த்தியாக மாறி என்ன சொல்றாரு, முனிவா உனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதலாக என்னை பார்க்கலாம்னு தான் நீ இருந்த. ஆனால் ஒரு வேடுவனாகப்பட்டவர் ஒரே பொழுது இன்று பொழுது அஸ்தமாங்கட்டில் கொண்டு வரேன், அப்படி வரவில்லை என்றால் என் உயிரை விட்டார் அப்படின்னு அவன் வந்தான். அப்போ உயிரை விட தொடங்கினது யார் அப்படின்னா வேடுவன். ஏன் அப்படின்னா பார்த்தே தீரணும்னு அவன் வந்தான்.
ஒரு நாள் பார்த்தே தீரணும்னு அவன் வந்தா, உனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதலாக பார்க்கலாம்னு நீ இருந்த. ஆனால் நீ என் பக்தன் கிடையாது, வேடுவன் தான் என் பக்தன் சொல்லி அந்த வேடுவனுக்கு காட்சி கொடுத்தார நரசிங்கமூர்த்தி நாராயணன். அப்படி வேட்டைக்கு போன வெற்றியோட வரணும். அதெல்லாம் விட்டுவிட்டு நானும் வேட்டைக்கு போறேன். வேட்டைக்கு பேசுறீங்கல்ல, அழகா பாடுறீங்கல்ல, எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அடுத்தவர்கள் பொருளை வைத்துக்கொண்டு இப்படி பேசலாமா என்ற எண்ணம் வேண்டும். ஐயா வேடுவரே, வழியில கிடந்த ஏடு உரியவர்கள் கேட்ட கொடு. ஆனா என்ன உங்களுக்கு இல்லையே, கொடுக்க முடியும். எடுக்காத பொருள் என்னமே உங்களுக்கு வரலன்ற இப்ப பிரச்சனை அதுதான். எப்படிங்க வரல? என்னோட மானை வைத்துக்கொண்டு இல்லைன்னு சொல்ற காரணத்தினால வாத்தியார வைங்க. உங்க மானை வரலன்னு சொல்லி பாதம் செய்யாதே நல்ல அல்லவள்ளி, பாதம் செய்யாதே நல்ல அல்லவள்ளி, நல்ல அல்லவள்ளி, கொடுத்து விடு மானை கொடுத்து விடு, பிடிக்க விடு என்னை பிடிக்க விடு. வந்த மானே வல்லன்னு சொல்லி பாதம் செய்யாதே நல்ல அல்லவள்ளி, கொடுத்து விடு மானை கொடுத்து விடு, பிடிக்க விடு என்னை பிடிக்க விடு. வந்த மானே வல்லன்னு சொல்லி கொஞ்சம் கூட ஜாதி பாசம் இருக்க வேணாமா, புரிஞ்சு நாட்டுக்காரர்களை பழக்கம் வேணாமா. கொஞ்சம் கூட ஜாதி பாசம் இருக்க வேணாமா, புரிஞ்சு நாட்டுக்காரர்களை பழக்கம் வேணாமா. அன்பு இருக்கும் இடத்துல பண்பு வேணாமா. அன்பு இருக்கும் இடத்துல பண்பு வேணாமா. நீ முடிச்ச முயலு கண்ண முழுகலாமா, மன்னல் முயலுக்கு தான் போன காலமா. வெட்டு வேட்டை தன்னால வெடிப்பேன், சத்தம் போட்டு சமனால வந்திருக்கும் வேடம் எங்க சொந்தக்காரன் தான், வெள்ளி மலையில் வாழுகின்ற கந்த வேடம் தான். வந்திருக்கும் வேடம் எங்க சொந்தக்காரன் தான், வெள்ளி மலையில் வாழுகின்ற கந்த வேடம் தான். கண்ணியமாய் மான் பிடிக்க வந்த வேடம் தான். கண்ணியமாய் மான் பிடிக்க வந்த வேடம் தான். அம்மா அன்னலட்சுமி கனிவான உள்ளம் கொண்ட முத்து முருகன் தான். வெட்டு வேட்டை தன்னால வெடிக்குது, சத்தம் போட்டு சமனால மனிதராக பிறந்துட்டாலுமே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள். இப்போ உங்களுக்கு மானுங்கிற பிரச்சனை ஐயா முடிச்சிடலாங்க. ஆமாங்க, மானை கொடுத்துட்டீங்கன்னா போய்கிட்டே இருப்பேன். கொடுத்துட்டீங்கன்னா நான் போவோம். எல்லாம் போயிடும். பூதியா போச்சு. இப்போ என்ன அப்படின்னா ஓடிட வேண்டியதான். ஏன்னா மாமியாருக்கு மருமகளுக்கும் பிரச்சனை. அங்க போகாதீங்க, மாமியார் மருமக பிரச்சனை எல்லாம் நம்ம பேசக்கூடாதுங்க. 10 நிமிஷமா? சரி சொல்லுங்க. அப்போ அந்த மருமகள் என்ன பண்றா, ஏங்க நல்லா வடிக்கிறீ நல்லா கொட்டுறீ, உங்க அம்மாவும் அப்பாவும் நல்லா கொட்டிக்கிறாங்க, சரி நல்லா சாப்பிட்டுட்டு சும்மானு இருக்க மாட்டேங்கிறாங்க, சும்மா தொண்ணு பேசிட்டே தான் இருக்காங்க. இப்படி இருந்தா எனக்கு பிடிக்காது. ஆனால் இப்படிப்பட்டவர்களோட நான் இருந்த குடும்பம் நடத்த முடியாது. நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், இல்ல நான் இருக்கணும்னா உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் விடுன்னு சொல்லு. அப்ப கணவன் என்ன சொல்றாரு, ஏமா எங்க அம்மா அப்பாவை நான் எங்க கொண்டு போய் விடுறேன், ஏன் அப்படின்னா எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்குன்னு ஒரே ஒரு புள்ளதான். அப்போ ஏன் நான் தான் வச்சு எல்லாமே வளர்த்து அவங்க இருக்கிற வரைக்கும் சாப்பாடு எல்லாமே போட்டு அவங்கள பாதுகாக்கிறது நான் தான். அப்படி இருக்கும்போது நான் எங்கே கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு சொல்லும். அதுக்கு அவன் சொல்கிறா, என்னங்க இது, எத்தனை இடத்துல வந்து முதியவர்கள் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, அப்படிப்பட்ட முதியவர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வாங்கன்னு சொல்ல இவனுக்கு மன வருத்தம். அப்படி கொண்டு போய் விட்டா நம்ம அம்மா அப்பா யாரை பற்றி பேசுவாங்க, எல்லாம் இங்கே இருக்கப்பட்டவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் யாரை பற்றி பேசுவாங்க, யாரை பற்றி சிரிப்பாங்கன்னு மன வருத்தம். இவன் என்ன பண்ணுறா, கொண்டு போய் விட்டுட்டு வந்தால் தான் நான் அவங்க கூட இருப்பேன், இல்லைன்னா இருக்க முடியாது. ஒன்று நானா இல்லை உங்கள் அம்மா அப்பாவா,
அப்போ வேணாம் பண்ற ஏன்னா அம்மா அப்பா வேணும் இருந்துட்டாலும் மனைவியாக்கப்பட்டவள இருந்தால் தானே குடும்பம் ஒன்று நமக்கு இருக்கு. அப்போ மனைவியில எனக்கு குடும்பம் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அம்மாவையும் அப்பாவையும் கூட்டு கொண்டு போய் விடையில முகமெல்லாம் சோர்ந்து போறான். அப்போ சோர்ந்து போய் கூட்டு கொண்டு போய் விட்டுட்டு வரான். வர்ற வழியில பாருங்க சிரிச்ச முகமாக வரான். அப்பா மனைவி பார்க்குறான், என்னங்க போகையில் முகமெல்லாம் சோர்ந்து அழுகிற மாதிரி போனீங்களே, இப்போ சிரிச்ச முகமாக வரீங்களே, என்னங்க நடந்ததுன்னு சொல்லு. அப்போ அவன் என்ன சொல்கிறேன், இல்லை எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் கொண்டு போய் முதியோர்கள் இல்லத்தில் விட்டோம் அப்படின்னா அறிமுகம் இல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சி போனேன். ஆனால் அங்கே போய் பார்க்கையில் அங்கே உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் இருந்தாங்க. அப்போ எனக்கு சந்தோஷம், ஏன்னா சம்மந்தமும் பேசிக்குவாங்க சிரிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் சிரிச்சுட்டு விட்டுட்டு சிரிச்ச முகத்தோடு வந்தேன் அப்படின்னு நான். இதுல என்ன விஷயம் அப்படின்னா எதை எடுத்தாலும் நல்லதாகவே நினைக்கணும். உள்ளம் நல்ல உள்ளம் இருக்கணும், உள்ளம் நல்ல வெள்ளமாக இருக்கணும். அப்படி இருந்தா தான் நமக்கு நல்லா இருக்க முடியும். அப்போ நம்ம மாமனார் மாமியால வச்சுக்க முடியல அப்படிங்கிறதுனால முதியவர் இல்லத்துல கொண்டு போய் விட சொன்னோம். ஆனா அங்கே என்னாச்சு, அவளோட அம்மா அப்பாவை கொண்டு வந்து அவ அண்ணன் கொண்டு வந்து விட்டாச்சு. என்ன விதைக்கிறோமோ அதான் இருக்க முடியும். திணை விதைச்சவன் திணையா இருக்கணும், வினைய விதைச்சவன் வினையத்தான் இருக்க முடியும். அதாவது தப்பு செஞ்சவன் தான் தண்டனை அணிவிக்கும் கண்டிப்பா. அப்படிங்கிறதுனால உங்க மானிங்க வரலைங்கிறதுனால வந்துருச்சுங்க. வீணாக பேசிக்கிட்டு தந்தானே போட்டுக்கிட்டு மானொன்று கேட்டால் இங்கே கிடைக்காது சென்றுடுங்க. வீணாக பேசிக்கிட்டு தந்தானே போட்டுக்கிட்டு மானொன்று கேட்டால் இங்கே கிடைக்காது சென்றுடுங்க. உள்ளதமான வல்ல சக்கரம் சென்றுடுங்க, உள்ளதமான வல்ல சக்கரம் சென்றுடுங்க. வீணாக பேசிக்கிட்டு தந்தானே போட்டுக்கிட்டு மானொன்று கேட்டால் கஸ்தூரிமான், புள்ளிமான், பூமான் இப்படி எல்லாம் சொல்வார்கள். இத்தனை வகையான மான்ல நீங்க தேடி வந்த மான் எப்படிப்பட்ட மான்? அன்பான மானா, அறிவான மானா? மானுக்கு உண்டான அங்கலட்சண அடையாளத்தை சொல்லுங்க பார்க்கலாம். மானின் அடையாளம் என்னவென்று கேட்ட காரணத்தினால காயாத கானகத்தே
மேகாதமா காணக்குறவர் கண்மணி என போல காணக்குயில் என்னைக்கு மேகாதமா வேணும் பாகுத்தில் மாமுக்கின் பல்லாது உள்ளது போதும் மேகாதமா மேகாதமா தாயாக ஒம்பொருள் இருந்தாலும் அது சாயாத கும்பு மான் வர கண்ணதுண்டா பார கண்டது பதுபல் போன்ற நல்வேணி பதுபல் போன்ற நல்வேணி துளங்கிட புயல் மான் வர கேடுவரே இது மானுக்கு உண்டான அடையாள மாதிரி தெரியவே இல்லையே. மான் என்றாலும் பெண் பெண்ணுக்கு என்றாலும் உண்டான அடையாள மாதிரில தெரியுது. வள்ளி மான் என்றாலும் பெண் என்றாலும் ஒன்றுதானே உன்னைத்தான் தேடி வந்தேன் என்னத்தானா? உன்னைத்தான் திருமணம் முடிக்க போகிறேன் அண்ணே! ஆத்தங்கர ஓரத்திலே அண்ணே! அன்று வந்த உருவமா அழகழக ஆடகத்தில் பழக வந்த பருவமா அத்தகர ஓரத்திலே எங்க வந்த உருவம் அழகழகாயிருக்கு பார்த்து வந்த கிளியம்மா எத்திரவு வந்தவளா நிறைந்த இன்பம் தந்தவளா இரவு வந்தவனா நிறைஞ்ச இருப்போம் தந்தவனா எத்திரவு வந்தவளா நிறைந்த இன்பம் தந்தவளா அவளா இவளவே மனசுக்குள்ளே நினைக்குது கிளிப்புள்ள 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 கண்ணுல கண்ணுல கலங்குது பொண்ணுல பொண்ணுல பயங்குது என்ன என்ன இருக்குது குங்குமத்தை சுமந்து கிட்டு குலுங்கி வரும் சிங்காரி குண்டுமல்லி பூவை கொண்டு குலுங்கி வரும் ஒய்யாரி அம்மா அம்மா அண்ணே குங்குமத்தை சுமந்து கிட்டு குலுங்கி வரும் சிங்காரி குண்டுமல்லி பூவை கொண்டு குலுங்கி வரும் ஒய்யாரி கட்டி முத்தம் வந்தவளே காதல் பேச வந்தவளே முத்தம் 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 கட்டி முத்தம் தந்தவளே காதல் பேச வந்தவளே அவளா இவளவே மனசுக்குள்ளே நினைக்குது கிளிப்பிள்ளை கிளிப்பிள்ளை கிளிப்புள்ள கண்ணன கண்ணன கலகுது அண்ணே! வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா சொந்தமுள்ள ராசாவே. ம், அண்ணே! 5 வயசுல அறியாத பருவத்தில் நினைத்தியாயே அவன்தான் இவன் அவர்தான் இவரா? முருகா, சரவணா, சண்முகா, சடாச்சரா, ஏதோ குறைகள் இருக்கு முருகா. கூடதாரி மனம் படைத்தேன் முன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனம் படைத்தே உன்னை நினைப்பதற்கு நான் வழியெடுத்தே உன்னை மணப்பதற்கு மத்தள மேலம் முரசொலிக்கு வருஷங்களில் ஆகி ஒளிவிளக்கு. மத்தள மேலம் முரசொலிக்கு வருஷங்களில் ஆகி ஒளிவிளக்கு. கைத்தன நான் பட்ட கனவு கண்டேன் கனவு கண்டே கனவுகள் நினைவாக உறவு தந்தாய் நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தே உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு அரோகரா அரோகரா வள்ளி வேலனாக வந்ததும் நானே உன்னை அடைய வேண்டிய காலகட்டம் நெருங்கிவிட்ட காரணத்தால் நமது திருமணம் இனிதே நடைபெற வேண்டும். சுவாமி, எனக்கு வரம் வேண்டும். என்ன வர வேண்டும்? தரத்தில் 2ஆம் தரமை இருந்தாலும் தரத்தில் எனக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். தெய்வான வள்ளி என்ற
என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்ற உலக மக்கள் அனைவரையுமே அழைக்க வேண்டும். வள்ளி தெய்வானை. எனக்கே முதலிடம் கொடுக்கட்டும் சுவாமி. வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் என்று இன்று முதல் நாட்டு மக்கள் அழைப்பார்கள். திருமணத்திற்கு சம்மதம் தானே? அப்படியே ஆடுங்க சுவாமி. முழங்கட்டும் மேளங்கள். நாடு செழிக்கு விட நல்ல மழை பெய்ய விட நாடு செழிக்கு விட நல்ல மழை பெய்ய ஊற்று பெருக்க வேணும் ஞான தகவே பட்டி பெருக்க வேணும் பால் பண பொங்க வேணும் பட்டி பெருக்க பால் பண பொங்க வேணும் ஊற்று பெருக்க வேணும் ஞான தகவே ஊரார்கள் வாழ வேணும் ஆமானை உலகு வந்து ஆதார ரூபமுள்ளகு ஸ்ரீராம ரூபமுள்ளகு நிச்சய மகளோ மகளோ நாடகத்தை இதுகால வரையும் கண்டிடத்த அனைத்து ரசிக பெருமளுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றித்தது கொண்டு எங்களுக்கு அருமையான முறையில் ஒளிவிலி அமைத்து கொடுத்த தனம் ஆடியன்ஸ் அன்புள்ளத்திற்கும் வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் மாயகுலத்தை சேர்ந்த மாதவன் அவர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பாளருமாகிய எலி கணேசன் நல்ல பேர் நல்லா இருக்குண்ணே அப்படியே வச்சுக்க நல்லா இருக்கு நாடக அமைப்பாளர் எலி கணேசன் அண்ணனுக்கு நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பார்ந்த கிராம பொதுமக்களே, 2ஆம் கால யாக பூசை 6:30 மணிக்கு ஆரம்பிக்கப்படுவதால் பள்ளி திருமண நாடகம் நிறைவடைந்து விட்டது. கிராமத்தார் அனைவரும் வீட்டுக்கு சென்று குளித்து விட்டு உடனே கோவிலுக்கு வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இளைஞர்கள் 4 குடியிருப்பு செகிடி என்ற செல்வநகர் கிராம இளைஞர்கள் அத்தனை பேரும் போய் பக்கத்தில் குளிச்சுட்டு உடனே கோவிலுக்கு வரும்படி அழைக்கின்றோம். கும்பாபிஷம் வரும் பக்தர்களுக்கு இளைஞர்கள் நின்று பன்னீர் குங்குமம் திருநீர் கொடுத்து வரவேற்க வேண்டும். இளைஞர்கள் பொறுப்புகளை விட்டுவிட்டு நாங்கள் பெரிய ஆளுங்க ஒதுங்கி இருக்கிறோம். இளைஞர் எல்லா கிராமத்து இளைஞர்களையும் வந்து நின்று கும்பாபிஷத்தை நல்ல முறையில் நடத்தி தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நாடகத்தை